வணக்கம். நாங்கள் இருக்கிற மதுரையில் ஏரியாவில் வாரத்தில் 3 இடத்துகளில் சந்தை நடக்கும். திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமைன்னு 3 சந்தை நடக்கும். ஒவ்வொரு சந்தையிலையும் வெளியூர்லேருந்து பாலமேடு, அலங்காநல்லூர், அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லேருந்தும் மக்கள் பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும் கொண்டு வந்து விற்கிறாங்க. அப்படி கடை போட்டிருக்கிற மக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணுறாங்க. ஒரு அம்மான்னா கீரையை காட்டுக்கீரையை கொண்டு சாக்கை விரித்து கூறு வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட காசை கொடுன்னு கேட்குறாங்க. என்னடா இவங்க காசு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னான்னு பார்த்தா, அந்த காய்கறி விற்கிறவங்ககிட்ட எல்லாம் 50லேருந்து 30, 40 இந்த மாதிரி வசூல் பண்ணுவாங்களாம். இவங்க யார், எதுக்காக இப்படி சந்தையில் விற்கிற காய்கறிக்காரவங்கக்கிட்ட காசு வாங்குறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த ஏரியா கவுன்சிலராக இருக்கட்டும், அந்த ஏரியா எம்எல்ஏவாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து ஏன் இப்படி பணத்தை பறிக்கிறாங்கன்றதை கேட்கணும். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.